Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Nyquist plot எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் அப்படிங்கறதால நான் என்ன பண்ணிருக்கேன் மூணு பார்ட்டா டிவைட் பண்ணிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 னு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினா பார்ட் 1 பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். Draw the Nyquist plot for the system whose open loop transfer function is g of s into h of s is equal to k divided by s into s plus 2 into s plus 10. So, இதுதான் கொடுத்திருக்கிற open loop transfer function. So, இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா Nyquist plot construct பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இதுல first விஷயம் என்ன அப்படின்னா கொடுத்திருக்கிற இந்த g of s h of s எடுத்துக்கோங்க. முதல்ல இதை எடுத்து first எழுதிடுங்க. s into s plus 2 into s plus 10. இதை எழுதி முடிச்ச உடனே நீங்க என்ன கண்டுபிடிங்க அப்படின்னா இது என்ன டைப் என்ன ஆர்டர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப பாருங்க இங்க நமக்கு என்ன இருக்கு வெறும் s டேர்ம் இருக்கு. அப்ப s பவர் என்ன வரும் 1 தான். கரெக்ட்டுங்களா? அப்போ என்ன டைப் இது டைப் 1. ஆர்டர் அப்படினா இந்த s எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. s into s s ஸ்கொயர். சோ s ஸ்கொயர் ஓட s மல்டிப்ளை பண்ணீங்கன்னா s பவர் 3 னு வரும். அப்போ இதில இருந்து நம்ம என்ன எழுதலாம் ஆர்டர் வந்து 3 னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப டைப் 1 ஆர்டர் 3 னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ இந்த டீடைல் தெரிஞ்சிருச்சு அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா கான்டூர் 1 உம் கான்டூர் 3 உம் நம்ம வந்து கரெக்ட்டா பிளாட் பண்ணிக்கலாம். எப்படி மேடம் நீங்க சொல்றீங்க அப்படினு தானே யோசிக்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம போலார் பிளாட்டை நல்லா தரோ பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா அது ரொம்ப ஈஸியான டாபிக். அப்ப போலார் பிளாட்ல உங்களுக்கு நல்லா தெரியும் டைப்ல ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர்ல கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு எங்க வரும் அப்படின்னா மேப்பிங் ஆஃப் கான்டூர் செஷன் 1ல வரும். சரிங்களா? 3ங்கிறது என்ன அப்படின்னா that is a mirror image of C1. அவ்வளவுதான். C1 நீங்க நல்லா போட்டுட்டீங்க அப்படின்னா C3 ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அடுத்த 5 செகண்ட்ல நீங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே சரி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆர்டர் டைப் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போறேன் ஆக்சுவலா இது வந்து 1 + s ஃபார்ம்ல கொண்டு வரணும். ஓகே இப்போ இங்க நமக்கு எப்படி இருக்கு பாருங்க s + 2 னு இருக்கு s + 10 னு இருக்கு. 1 + s ஃபார்ம்ல இல்ல. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இது 1 + s ஃபார்முக்கு கொண்டு போகணும். அப்போ எப்படி எழுதலாம் k divided by s into இங்க எனக்கு வந்து 2 நான் வெளியில எடுக்கணும். இப்ப 2 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும் பாருங்க 2 into s by 2 plus 1. அதே மாதிரி இங்க வந்து 1 plus sல வேணும் எனக்கு. அப்ப இந்த 10 நான் வெளியில எடுக்கணும். இப்ப 10 வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க s by 10 plus 1 ன்னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சோ k divided by s into இந்த 10 into 2 வந்து மேல எடுத்துட்டு போயிடலாம். 10 into 2 20. சோ அப்ப divided by 20 ஆயிடும். k divided by 20. சோ அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க s into s by 2. 1 by 2 வந்து 0.5. சோ 0.5 into s plus 1. அதே மாதிரி இங்க வந்து s divided by 10 ன்னு இருக்கு. அப்ப என்ன வரும் 0.1 into s plus 1 ன்னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? சோ அப்போ 1 divided by 20 நமக்கு எவ்வளவு வரும் 0.05 into k divided by s into 1 plus 0.5 into s into 1 plus 0.1 into s. So, இதுதான் நம்மோட g of s into h of s. So, இது step 1. First இதை complete பண்ணி வச்சுக்கோங்க. 1 plus s formல இல்ல அப்படின்னா நீங்க அந்த 1 plus s formக்கு கொண்டு வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? So, இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேப்பிங் பண்ணணும். So, இதுல கேட்கலாம் மேடம் எத்தனை செஷன்ஸ் இதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க இது என்னது s போல்ஸ் ஜீரோஸ் கண்டுபிடிப்பீங்க கண்டிப்பா. கரெக்ட்டா? சோ நியூமரேட்டர்ல இருக்கிற term is equal to 0 னு போட்டீங்க அப்படின்னா you will get zeros ஓட values. denominator term is equal to 0 னு போட்டீங்க அப்படின்னா you will get the poles value. அப்படி போடுறப்போ s is equal to 0 then 1 plus 0.5 into s is equal to 0 1 plus 0.1 into s is equal to 0 னு வரும். அப்போ s is equal to 0 னு வருது. அப்போ poles at origin. இப்போ poles at originல இருந்தது அப்படினாவே டோட்டலா நமக்கு எத்தனை செஷன்ஸ் வரும் அப்படினா 4 செஷன் வரும். கான்டூர் செஷன் 1 2 3 4 அப்படினு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கான்டூர் 1 கான்டூர் 3 பார்க்க போறோம். ஓகேவா? சரி. இப்போ மேப்பிங் ஆஃப் C1
இப்போ மேப்பிங் ஆஃப் C1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மேப்பிங் ஆஃப் C1 ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த g of s into h of s இது வந்து உங்களோட ஓபன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இதை எடுத்துட்டு s is equal to j omega னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? சோ அப்போ s is equal to j omega னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா g of j omega into h of j omega is equal to 0.05 into k divided by j omega into 1 plus 0.5 into j omega into 1 plus 0.1 into j omega னு வரும். கரெக்ட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு டேர்ம் எடுத்து மல்டிப்ளை பண்றேன். சோ அப்போ 0.05 into k divided by j omega அப்படியே வச்சுக்கோங்க. சோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 1 1. அதே மாதிரி 1 into 0.1 into j omega. அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.5 into j omega. The next இந்த 0.5 j ஒமேகாவையும் 0.1 j ஒமேகாவையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்படி உங்களுக்கு மல்டிப்ளை பண்றப்ப என்ன வரும், 0.05 j into j j square. j square ஓட வேல்யூ -1. சோ அதனால என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 0.05 ஒமேகா ஸ்கொயர் னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? இங்க எப்படி மேடம் மைனஸ் வந்ததுன்னா j into j j square ஓட வேல்யூ மைனஸ் இந்த 0.5 1 மல்டிப்ளை பண்றப்போ 0.05 னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்க இங்க 0.1 j ஒமேகா இருக்கு, இங்க 0.5 j ஒமேகா இருக்கு. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.6 j ஒமேகா னு மாறிடும். அப்ப நமக்கு என்ன வரும் பாருங்க, 1 plus 0.6 j ஒமேகா minus 0.05 into ஒமேகா ஸ்கொயர் னு வரும். இந்த டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணோம். அடுத்தது என்ன பண்றோம், இதோட நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே, அப்படி மல்டிப்ளை பண்றப்போ 0.05 into k divided by j omega into 1 என்ன வரும், j omega னு வந்துரும். அதே மாதிரி இங்க பாருங்க j omega into 0.6 j omega னு இருக்கு, j into j j square. அப்ப -1. அப்ப -0.6 into omega square. ஏன்னா இங்க omega இருக்கு, இங்க omega இருக்கு. கரெக்ட்டுங்களா? அடுத்து இந்த j omega கொண்டு வந்து இதோட மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும், -0.05 j into omega power 3 னு வந்துரும். ஏன்னா இங்க omega இருக்கு, இங்க omega square இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்மை ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். So this is equal to 0.05 into k divided by minus 0.6 into omega square. இது ரியல் பார்ட்டோட வேல்யூ. ஓகே, இங்க j omega இருக்கு, இங்க 0.05 j omega power 3 இருக்கு. j omega வெளியில எடுத்துக்கோங்க. plus j omega வெளியில எடுத்துட்டீங்கன்னா 1 minus 0.05 into omega square னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற அந்த j டேர்மை மட்டும் எடுத்து ஈக்குவேட்டட் டு 0 பண்ண போறேன். ஏன் மேடம் இதை பண்றீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஒமேகாவோட வேல்யூ தெரியணும், அதுக்காக. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த டேர்மை மட்டும் எடுத்துட்டு j ஓட டேர்ம் மட்டும் நான் இமேஜினரி டேர்ம் தானே, ஒமேகா into 1 minus 0.05 into omega square is equal to 0 னு எடுக்கிறேன். So இதுல இருந்து omega is equal to 0, 1 is equal to 0.05 omega square. அப்போ omega square is equal to 1 divided by 0.05 னு வரும். அப்போ omega is equal to என்ன வரும், square root of 1 divided by 0.05. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4.472 radian per second னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? இப்போ ஒமேகாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேவா? இந்த ஒமேகாவோட வேல்யூவை கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதோட இந்த ரியல் பார்ட் இருக்குல்ல அதுல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், சோ எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நான் இங்கே போடுறேன் பாருங்க. சோ this is equal to 0.05 into k divided by minus 0.6 into omega square. கரெக்ட்டா? இப்போ இந்த ஒமேகா ஆல்ரெடி நம்ம அங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ பண்ணோம் அப்படின்னா 0.05 into k divided by minus 0.6 into 4.472 whole square. இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.00416 into k னு வருது. ஓகேங்களா? இங்க வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கோங்க. சோ அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். g of j omega into h of j omega ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்.
ஓகே, இப்ப மேடம் ஏன் நீங்க இவ்வளோ பெரிய கால்குலேஷன் போடுறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் டைப் என்ன ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு, கரெக்டா? இப்ப பாருங்க, டைப் 1 ஆர்டர் 3. சோ டைப்ல ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர்ல போய் முடியும், கரெக்டா? அப்ப இந்த டைப்ல ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர்ல போய் முடியறப்போ அது எங்க போய் கிராஸ் ஆகும், எங்க போய் கட் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், மேப்பிங் போடுறேன். இப்போ எனக்கு ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே வாங்க parallel-ஆ. அப்படி பண்றப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, x axis y axis போட்டுட்டேன். இது j omega, இது சிக்மா, கரெக்ட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து டைப் 0, இது டைப் 1, இது டைப் 2, இது டைப் 3. சோ டைப்ல ஸ்டார்ட் ஆகணும், எங்க போய் முடியணும், ஆர்டர்ல போய் முடியணும், கரெக்டா? சோ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர், இது தேர்ட் ஆர்டர், இது ஃபோர்த் ஆர்டர். இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு செப்பரேட்டா போட்டுருக்கேன், எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டுங்களா? இப்போ எனக்கு என்ன இருக்கு, டைப் 1 இருக்கு. அப்ப டைப் 1 அப்படின்னா நான் இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எங்க கொண்டு போய் முடிக்கணும், ஆர்டர் 3ல முடிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் 1, ஆர்டர் 2, ஆர்டர் 3. அப்ப நான் என்ன பண்ணணும், இங்க ஸ்டார்ட் பண்ணி நான் கொண்டு போயிட்டு இங்க முடிக்கணும், கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த முடிக்கிறப்போ எனக்கு இந்த பாயிண்ட் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம்ல, அந்த பாயிண்ட தான் நான் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இங்க என்ன வேல்யூ, மைனஸ் 0.004166 into k ன்னு கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்ட்டுங்களா? சோ இதுதான் வந்து மேப்பிங் ஆஃப் C1 செக்ஷன் மைனஸ். இது உங்களுக்கு நல்லா தெரியும், நெகட்டிவ் ஆக்சிஸ் சொல்லிட்டு, சோ அதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல, சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேப்பிங் ஆஃப் C1. இப்போ மேப்பிங் ஆஃப் C3 என்ன அப்படின்னா, இதோட மிரர் இமேஜ், அப்படியே மிரர் இமேஜ். அப்ப மிரர் இமேஜ்னா என்ன மேடம் அப்படின்னா, அப்படியே உல்டாவா போட்டுக்கோங்க, அவ்வளவுதான், சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், C3 போட்டுற போறேன், ஓகேவா? C1க்கு மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், C3 உங்களுக்கு டைமே தேவையில்லை, ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, C1 செக்ஷன் வந்து ஒமேகாவோட வேல்யூ நமக்கு எங்க இருந்து எங்க வேரி ஆகும் அப்படின்னா, 0ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வேரி ஆகும் C1 செக்ஷன். இதே C3 செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0 வரைக்கும் வேரி ஆகும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ இது அப்படியே, இது வந்து C1 மேப்பிங் ஆஃப் C1, இது மேப்பிங் ஆஃப் C1. இப்போ நான் என்ன பண்றேன், மேப்பிங் ஆஃப் C3 போட போறேன். சோ இதோட மிரர் இமேஜ் அப்படின்னு சொன்னல, அப்ப என்ன ஆகும், இது அப்படியே மேலே போயிடும். சோ இங்க இருந்து மேலே போயிட்டு என்ன ஆகும், எனக்கு இந்த மாதிரி வந்துடும், அவ்வளவுதான், சரிங்களா? சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, ஒமேகாவோட வேல்யூ எப்படி வேரி ஆகும்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0 வரைக்கும் வேரி ஆகும். பட் இங்கல இருந்து 0ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டியா வேரி ஆகும், ஓகேங்களா? சோ இதுதான் வந்து மேப்பிங் ஆஃப் C1 அண்ட் C3. சோ இது வந்து என்னோட பார்ட் 1. சோ பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மேப்பிங் ஆஃப் C2ம் C4ம் பார்க்கலாம். பார்ட் 3ல என்ன பண்ணலாம், என்டையர் நைக்வெஸ்ட் பிளாட்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.